அஸ்ஸலாமு அலைக்கும். பிள்ளைகளா, கைனட்டிக்ஸில் சில விடயங்கள் பிள்ளைகள் கொஞ்சம் கடினமாக ஃபீல் பண்ணுறாங்க. சில விடயங்கள் கொஞ்சம் சிக்கலாக உணர்கிறாங்க. ஸோ அதை இலகுபடுத்தி சில விடயங்களை நாங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறோம். அதில் இருக்கிற கைனட்டிக்கில் இருக்கிற ஒரு பேர்ல், ஒரு முக்கியமான ஒரு முத்து போன்ற ஒரு விடயத்தை ஒன்று நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு சமநிலை தாக்கத்துக்கு ஏ பியாக மாறுகிற, ஏ கேஸ் பி கேஸாக மாறுகிற ஒரு சமநிலை தாக்கத்துக்கு ஒரு வெப்ப உள்ளுற வரிப்படம் வரைஞ்சி அதனுடைய ஏவச்சக்தி முத்தாக்கம் பித்தாக்கத்துக்கான ஏவச்சக்தியை, சமநிலை தாக்கண்டா முன் பின் தாக்கம் நடக்கிறது தானே, இது ஏவச்சக்தியை குறிக்கிறண்டா எப்படி குறிக்கிற? தாக்கிக்கும் ஏவப்பட்ட சிக்கலுக்கும் இடையிலான சக்தி முத்தாக்கத்தின் ஏவச்சக்தி, விளைவுக்கும் ஏவப்பட்ட சிக்கலுக்கும் இடையிலானது பித்தாக்கத்தின் ஏவச்சக்தி. இது சிம்பிளானது. டெல்டா H என்பது தாக்கிற சக்திக்கும் விளைவுற சக்திக்கும் இடப்பட்டது. ஸோ இது ப்ளஸ்ஸாக இருப்பதால், இது கூடவாக விளைவு கூடவாக, இது தாக்கிற குறைவாக இருப்பதால் இது ஒரு 20, இது 10 என்றால் டெல்டா Hன்றது மாற்றம் என்பது 20 - 10, ஆகவே ப்ளஸ், பூஜ்ஜியத்தை விட இதாக இருக்கும், ஆகவே ப்ளஸ். இது ஒரு அகவெப்ப தாக்கம். ஸோ இந்த அகவெப்ப தாக்கத்துக்கு முத்தாக்கத்தின் ஏவச்சக்தி கூடவாக இருக்க போகுது பித்தாக்கத்தின் ஏவச்சக்தியை விட. இல்லை, விளங்கிக்கொள்ளும் எப்படி குறிக்கிறன்றது முதலாக விளங்கணும். ரெண்டாவது, ஒரு அகவெப்ப தாக்கத்துக்கு முத்தாக்கத்தின் ஏவச்சக்தி என்னவா இருக்க போகுது? கூடவா இருக்க போகுது பித்தாக்கத்தின் ஏவச்சக்தியை விட. இது புறவெப்ப தாக்கமாக இருந்திருந்தால் இது கீழே வந்திருக்கும். இது அகவெப்ப தாக்கத்துக்கு டெல்டா H அகவெப்பம். இது புறவெப்பமாக இருந்திருந்தால் மாறி வந்திருக்கும். என்ன, இது கீழே வந்திருக்கும். கீழே வந்திருந்தால் முத்தாக்கத்தின் ஏவச்சக்தியை விட பித்தாக்கத்தில் பெருசாக இருந்திருக்கும். இப்போ புறவெப்ப தாக்கத்துக்கு முத்தாக்கத்தின் ஏவச்சக்தியை விட பித்தாக்கத்தின் ஏவச்சக்தி பெருசு. ரைட், இப்படி ஒரு தொடர்பு இதை குறிக்க தெரிகிறது. இப்படி ஒரு தொடர்பு எடுக்க தெரியுது. ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது, இந்த சமநிலை தாக்கம் சமநிலையில் உள்ள போது முத்தாக்க வீத மாறிலி பித்தாக்க வீத மாறிலி, முத்தாக்க வீதம் பித்தாக்க வீதம், இதுக்கிடையிலான தொடர்பு என்ன? அவற்றின் ஏவச்சக்திக்கு இடையிலான தொடர்பு என்ன? இந்த மாறிலிகளுக்கு இடையிலான தொடர்பு என்னன்றது அடுத்த பாயிண்ட். இப்போ 2 பாயிண்ட் பார்த்துட்டோம். எப்படி குறிக்கிற? ரெண்டாவது, அகவெப்ப தாக்கத்துக்கு முத்தாக்கத்தின் ஏவச்சக்தி பெருசு பித்தாக்கத்தை விட, புறவெப்ப தாக்கத்துக்கு இதை விட முத்தாக்கத்தின் ஏவச்சக்தியை விட பித்தாக்கத்தின் பெருசு. மூன்றாவது, சமநிலையில், மூன்றாவது பாயிண்ட், சமநிலையில் என்ன நடக்கும்? சமநிலையில் எப்பொழுதும் நம்மளுக்கு தெரியும் முத்தாக்க வீதம் சமன் பித்தாக்க வீதம், முத்தாக்க வீதமும் பித்தாக்க வீதமும் சமனாக இருக்கும். அதான் சமநிலை. நம்மளுக்கு தெரியும் முத்தாக்க வீதம் முத்தாக்க வீத மாறிலி. இது ஒரு முதன்மை தாக்கமாக எடுத்தால் முத்தாக்க வீத மாறிலி தர ஏ சமன் பித்தாக்க வீத மாறிலி KR இன்டு பித்தாக்கத்துக்கு இதான தாக்கி வீர சரிவு. இப்படி நாம் எடுக்கலாம். ஸோ முத்தாக்க வீத மாறிலியின் கீழ் பித்தாக்க வீத மாறிலியை எழுவாய் மாற்றம் செஞ்சால் இதை இங்கே வந்தால் வீர சரிவின் கீழ் ஏரசரிவுன்னு வரும். முத்தாக்க வீத மாறிலியின் கீழ் பித்தாக்க வீத மாறிலி, இதுக்கு என்ன விளைவின் கீழ் தாக்கிக்கு என்ன சொல்கிறேன்? சமநிலை. சமநிலை K ஈக்குவலண்ட் வரும். அதுதான் பியின் கீழ் A, அதுதான் KFின் கீழ் KR. இது நம்மளுக்கு தெரியும் இந்த சமன்பாடு. KFின் கீழ் KR. இப்போ சொல்லுங்க, இப்போ 3 பாயிண்ட்டும் லேசாக நம்மளோட சிலபஸுக்கு உட்பட்ட விடயங்கள் இருக்குது. இன்னொரு கம்ப்ளெக்ஸான பிரச்சனை ஒன்று வரப்போகுது, இன்னொரு சிக்கலானது. 3வது பாயிண்ட் கிளியராக இது மட்டும் தெரிஞ்சிருந்தால் போதுமானது. அதனால் இன்னொரு உங்களுக்கு ஆர்வம் இருந்தால், இன்னமும் தெரிஞ்சிருக்கணும்னு விருப்பம் இருந்தால் இதை பார்க்கலாம் நீங்கள். 4வது பாயிண்ட். இப்போ நீங்கள் கேட்கலாம், இப்போ முத்தாக்க வீத மாறிலி பெருசா பித்தாக்க வீத மாறிலி பெருசா சமநிலையில் இருக்கும்போது? அது எதில் தங்கியிருக்கு? தாக்க வீத மாறிலி தங்கி இருப்பது எதில் என்று சொல்லி கேட்டால்
ஏவச்சக்தியில், வெப்பநிலையில், பொறிமுறையில், அவகாதரோ மாறிலியில். இதைத்தான் ஆர்னியஸ் ஈக்குவேஷன் சொல்கிறது. இதுதான் ஆர்னியஸ் ஈக்குவேஷன். இது உங்களோட சிலபஸில் இல்லை, ஆனால் இருக்குது. அப்படின்னா இதில் இருக்கிற விடயங்கள் கேள்விகளாக கேட்கப்படுது, ஆனால் இந்த சமன்பாடாக இல்லை. அப்போ உண்மையாகவே இந்த சமன்பாட்டை ஞாபகம் வச்சிருந்தால் விடை சொல்வது, கேள்விகள் செய்வது மிகவும் இலகுவானது. உங்களுக்கு தெரியுமே, ஒரு சமன்பாட்டுக்குள்ளே ஒரு சிறிய சுருக்கிய வடிவத்துக்குள்ளே கொண்டு வந்தால் எப்பவும் லேசாக தானே இருக்கும் அது. ஸோ இப்போ சொல்லுங்கள், தாக்கவீத மாறிலி எதில் தங்கியிருக்குன்னு கேட்டால், ஒன்று ஏவச்சக்தியில், ஏவச்சக்தியில் ஊக்கி பாதிப்பது, வெப்பநிலையில், அவகாதரோ மாறிலியில், இன்னொன்று இதுதான் பொறிமுறை, அதாவது பயன்படு மோதுக அல்லது திசை கோட்படுத்தப்பட்ட மோதுகைகளின் பின்னம். அதாவது பொறிமுறை மாறினா மாறக்கூடியது, பொறிமுறையில் தான் இருக்கு. இந்த நாளும் மாறினாத்தான் தாக்கவித மாறிலி மாறும். ஸோ நீங்கள் இப்போ இந்த அறிவிலிருந்து இந்த நாளும் தங்கியிருக்கு, ஏவச்சக்தியில் மட்டும் தங்கி இல்லை, வெப்பநிலை, மாறிலி, பொறிமுறை. இப்போ இந்த அறிவை பெற்ற நீங்கள், இந்த விளக்கத்தை பெற்ற நீங்கள் இப்போ இதுக்கு வாங்க. நீங்கள் சொல்லுங்கள், முத்தாக்க வீத மாறிலி கூடவா பித்தாக்க வீத மாறிலி கூடவான்னு கேட்டால் என்ன எப்படி சொல்லலாம்? வெறும் ஏவச்சக்தியை மட்டும் வச்சு கொண்டு சொல்லலாமா? ஒரு அகவெப்ப தாக்கமாக இருந்தால் முத்தாக்கத்தின் ஏவச்சக்தி கூட, அப்போ ஏவச்சக்தி இதில் கூடுனால் இது வந்து கூடும், இது மைனஸ் தானே. ஏவச்சக்தி கூடுனா இது குறையும். அப்போ இதுக்கு முத்தாக்க வீதம் குறவு, முத்தாக்க வீத மாறிலி குறவு, இது கூடன்னு சொல்லலுமா? சொல்லிடாது. இது கூடுனா இது மைனஸ்னதால இது குறையும், இது குறைஞ்சா மைனஸ்னதால இது கூடும். ஊக்கியை பயன்படுத்தும் போது ஏவச்சக்தி குறையுது, மைனஸில் குறையுது, ஆகவே இது கூடுது. ஸோ வெறும் இதை வச்சு ஏவச்சக்தியை மட்டும் வச்சு கொண்டு தாக்க வீத மாறிலியை சொல்லலுமான்னு கேட்டால் கூற முடியாது, கூற முடியாது. ஏன்? அது பொறிமுறையில் தங்கியிருக்கு, பொறிமுறையில் தங்கியிருக்கு. வெப்பநிலை மாறாதுன்னு வச்சுக்கொள்ளுங்க, பொறிமுறை மாறும். முத்தாக்கத்துக்கும் பொறிமுறை மாறும், பித்தாக்கத்துக்கும் பொறிமுறை மாறக்கூடியது. ஸோ அது பொறிமுறையில் தங்கியிருக்கு. பொறிமுறை தெரிஞ்சால் தானே அதை சொல்ல முடியும். ஸோ வெறும் அகவபத்தாக்கத்துக்கு முத்தாக்க ஏவச்சக்தியை மட்டும் வச்சு கொண்டு முத்தாக்க வீத மாறிலி கூட குறைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வேறு காரணிகளில் தங்கி இருக்கு, இதை வச்சு கொண்டு சொல்ல முடியாதுன்றது விஷயம் உங்களுக்கு விளங்கணும். இன்னொரு பாயிண்ட், கே பெருசாக இருந்தால், கே ஒன்றை விட பெரிதாக இருந்தால் நாம சொல்லலாம் இதை விட இது பெருசுண்டு. பித்தாக்க வித மாறிலியோட முத்தாக்க வித மாறிலி பெருசு. ஏன்னா இது ரெண்டு சமனாக இருந்தால் ஒன்றை விட பெரிதுன்னு என்ன, இதை விட இது பெருசு தானே, அப்ப சொல்லலாம். இப்ப கே ஒன்றை விட பெரிதாக இருந்தால், கே ஈக்குவலன் ஒன்றை விட பெரிதாக இருந்தால் நாம சொல்லலாம் கேஎஃப் வந்து கேஆரை விட பெருசு. இது வந்து ஒன்றை விட சின்னதாக இருந்தால் சொல்லலாம் கேஎஃப் விட கேஆர் பெருசு, இப்படி சொல்லலாம். அப்போ கே ஈக்குவலன்ற பெருமானத்தை வச்சுக்கொண்டு நம்ம கேஎஃப் கேஆரை சொல்லலாம். நேரடியாக நம்மளோட சிலபஸில் டெல்டா ஹெச்சை வச்சுக்கொண்டு அகவப்பம்டா கே பெருசா இல்லையாண்டி இல்லை, நம்மளோட சிலபஸில் தான் இல்லை. ஸோ இதுவரையும் நம்மளுக்கு தெரியணும். ஸோ ஒரு மீளந்தாக்கத்தில் முத்தாக்க வீதத்தின் ஏவச்சக்தி கூடவாக இருந்து பித்தாக, அதாவது அகவப்ப தாக்கமாக இருந்தால் தாக்கவித மாறிலியை நேரடியாக கூறலுமான்னு கேட்டால் கூற முடியாது. அது கே ஈக்குவலன்னு வச்சுக்கொண்டு தான் சொல்லலாம். ஆனால் இது வான்காஃப்ஸ் ஈக்குவேஷன் சொல்கிறது. இது இறுதி பாயிண்ட், மேலதிகமான ஒரு பாயிண்ட் தேவைப்படுற ஆக்கள், மேலதிகமாக நம்மளோட சிலபஸுக்கு மேலதிகமாக ஒரு பாயிண்ட் தேவைப்படுற ஆக்கள் அல்லது அப்ளைட் கெமிஸ்ட்ரி தேவைப்படுற ஆக்கள், பிரயோகவியல் ஃபிசிக்ஸில் வர மாதிரி 2021 வந்துச்சு, ஒரு பிரயோகிகள் வரந்தானே இப்போ அப்படி தேவைப்படுற ஆக்கள் மட்டும் இதை பாருங்க. இப்படி ஒரு சமன்பாடு இருக்கு. அதாவது கே வந்து ஒன்றை விட பெருசுண்டால், கே வந்து கேர பெருசு பெருமானத்துக்கும் டெல்டா ஹெச்சுக்கும் இடையில் ஒரு தொடர்பு இருக்கு. இது மைனஸாக இருந்தால், டெல்டா ஹெச் மைனஸாக இருந்தால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிறதால பொதுவாக இது யாவும் என்னவாக இருக்கும்? ப்ளஸ் பெருமானமாக. கே வந்து ப்ளஸ், இந்த பெருமானம் ப்ளஸ் பெருமானமாக இருக்கும்.
இது ப்ளஸ் பெருமானமாக இருந்தால் கே வந்து ஒன்றை விட சின்னதாக இருக்கணும் அப்போ தானே ப்ளஸ் ஏன்னா ஒன்றை விட பெருசாக இருக்கணும் அப்போ தான் ப்ளஸ் ஒன்றை விட சின்னதாக இருந்தால் 10 செய்ய ஒன்று வந்துடும் செய்ய ஒன்று செய்ய ப்ளஸ்ஸாக போயிடும். ஸோ இதிலேருந்து எடுக்கிற ஒரு சிம்பிளான முடிவு என்னென்னா புறவெப்ப தாக்கமாக இருந்தால் கே வந்து ஒன்றை விட புறவெப்ப தாக்கமாக இருந்தால் கே வந்து ஒன்றை விட இது புறவெப்பனா -1 ப்ளஸ் ஒன்றை விட பெருசாக இருக்கும். டெல்டா ஹெச் மைனஸ் என்றால் இது என்னவா இருக்கும் ஒன்றை விட பெரிதாக இருக்கும். மைனஸ் ப்ளஸ் தானே பொதுவாக பெரிதாக இருக்கும் ஒன்றை விட பெரிதாக இருக்கும். கே ஒன்றை விட பெரிதாக இருந்தால் தான் இது ப்ளஸ் ஆகும் ஒன்றை விட சின்னதாக இருந்தால் மைனஸ் ஆயிடும். ஆகவே புறவெப்பம்டா கே ஒன்றை விட பெருசு கே ஒன்றை விட பெருசுண்டா கேஎஃப் பெருசு. ஆகவே புறவெப்ப தாக்கத்திற்கு கேஎஃப் பெருசு. புறவெப்ப தாக்கத்திற்கு ஒரு புறவெப்ப தாக்கத்திற்கு டெல்டா ஹெச் மைனஸ் என்றால் கேஎஃப் வந்து கேஆரை விட பெருசு. ஒரு அகவெப்ப தாக்கத்திற்கு கேஎஃப்பை விட கேஆர் பெருசு. அகவெப்ப தாக்கத்திற்கு கேஎஃப்பை விட கேஆர் பெருசு இப்படின்னு சொல்லலாம். அகவெப்ப தாக்கத்திற்கு ஏவச்சக்தி குறைஞ்சதால தாக்க வீதம் கூட ஏங்கடா தாக்க வீதம் மாறலி கூட இப்படி நேரடியாக நீங்கள் சொல்லலாம். ஆனால் உங்களோட சிலபஸில் நேரடியாக அது கேட்கப்படுறல. ஸோ நான் ஏன் அதை நேரடியாக இதை சொல்லலைன்றால் ஏவச்சக்தி கூடுனா குறையாண்டு உங்களோட ரிசோர்ஸ் புக்கில் என்ன செய்ய முடியாது அதை விளங்கப்படுத்த முடியாது. ரிசோர்ஸ் புக் ஏன்னா அந்த வான் ஹாஃப்ஸ் ஈக்குவேஷன் வந்து இல்லை. சிம்பிளாக நம்ம சொல்லலாம் ஏவச்சக்தி கூடன்னு சொன்னால் தாக்க வீதம் குறவு ஏவச்சக்தி கூடன்றால் தாக்க வீதம் மாறலி குறவு இதெல்லாம் சொல்லலாம். நம்மளோட சிலபஸுக்கு இவ்வளோ தெரிஞ்சிருந்தா காணும். கடைசி பாயிண்ட்டை தேவையானவர்கள் மட்டும் பாருங்கள் இதை வச்சு கொண்டு வர முடியும். அது நம்மளோட சிலபஸில் இல்லை. ஆனால் சில பிள்ளைகள் கேட்டுச்சு அதுக்காக வேண்டி நான் டீட்டெயிலான விளக்கத்தை சொல்கிறேன். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும்.